சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. என்னன்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கவும், அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தை நாங்க சந்தித்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பல முறை அவங்க வீட்டில் உள்ள பிரச்சனைக்காக, போராட்டத்துக்காக ஜெபித்தோம். ஆனா ஒரு மாற்றமும் நடக்கல. பல நாள் அந்த குடும்பத்துக்கு போயிட்டு இருக்கோம். அப்ப அந்த குடும்பத்துல ஒரு நாள் நாங்க யதார்த்தமா இந்த வீட்டுக்கு நாங்க கடந்து செஞ்சிருக்கோம். அப்ப பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, இந்த பிரச்சனைகள் எங்க வீட்டுல மாறவே இல்லைங்க, என்னன்னே தெரியல, அப்படி இருக்கு. ஒரு பிசாசின் படி அது என்னால ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுகிறாங்க. அப்பொழுது ஒரு காரியம் நடக்கிறது ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா, ஆண்டவர் இந்த வசனத்தை கோடிட்டு காண்பிக்கிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே இன்றி வேறொன்றுக்கு வர. அப்ப யார் சந்தோஷத்தை திருடுவா? யார் ஐஸ்வர்யத்தை திருடுவா? யார் எடுப்பா? அப்ப சாத்தான கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறாரு. இவங்களுடைய வாழ்க்கையில பிசாசு நிரந்தரமா உள்ளுக்குள்ள இருந்து கிரியை செஞ்சுட்டு இருக்கான். பல நாள் ஜெபம் பண்றோம், ஒரு மாற்றம் இல்லை. ஆனா ஆண்டவர் இந்த வசனத்தை காண்பிக்கிறார். அவன் தான் திருடன், அவன் தான் ஐஸ்வர்யத்தை திருடுறான், அவன் தான் அங்க இருக்க சந்தோஷத்தை திருடுறான், அவங்க வாழ்க்கையில இருக்க எல்லா காரியத்திலும் அவன் செய்கிறான். அப்ப ஏசப்பாவுடைய காரியம் என்ன அப்படின்னு அதே வசனத்துல வாசிக்கும் பொழுது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவோ அது பரிபூரணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. நான் ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரண அடையவும் வந்தேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆச்சரியமான தேவன். அவர் நடத்துகிற பாதை ஒவ்வொன்றும் அந்த வசனத்தை சொன்ன உடனே அவங்க சரீரத்துல கட்டி இருந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. நான் பரிபூரண அடைய வந்தேன் அந்த வார்த்தையை வாசிச்ச உடனே உள்ளுக்குள்ள இருக்கிற கட்டப்பட்டிருக்கிற அந்த சாத்தானுடைய கட்டுகள் அவிழ்ந்தது. கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆச்சரியமான காரியங்கள் அந்த வசனத்துல இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் பரிபூரணம் அடைய